சார் அந்த குடமுழக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது கண்டிப்பா பண்ணணும். ஆரோக்கியமான விஷயம் தான். அதில வந்து மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடமுழக்கு பண்ணும்போது, அதனுடைய தொன்மை வந்து மாறாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனுடைய அந்த பாரம்பரியம். ஏன்னா, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் த ஹிந்துஸ். இது எல்லாருக்குமே உண்டான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் நம்முடைய கோவில்கள் எல்லாமே. நீங்க வேர்ல்டு வைட் எங்கனாலும் நீங்க போங்க. இந்த ஆர்க்கிடெக்ட் வந்து நீங்க வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க ஏன்னா 1000 வருஷம், 1500 வருஷம் பழமையான கோயில்கள்லாம் இன்றைக்கும் வந்து சிறப்பா இருக்குது. ஓ! ஸோ இந்த ஆர்க்கிடெக்ட் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய சிறப்பு. திரும்பவும் நான் சொல்றேன். இது வந்து ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தமிழனும் வந்து தன்னுடைய கட்டடக்கலை எப்படி இருந்ததுன்றத உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கு ஒரு சிறந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே. இது தமிழருடைய கோயில்கள் தான் சொல்லணும். ஆமா. வேற நம்ம இல்ல சொல்றதுக்கு மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் மதமே கிடையாது ஆக்சுவலா. அப்ப அப்படின்னு சொல்லப்போனா, இன்னைக்கு யாருனாலும் கோயிலுக்கு எந்த கோயிலுக்குனாலும் போகலாம். அதான் ஒரு ஒரு உண்மை.